அஸ்ஸலாமு நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது தரம் 8 முதலாம் தவணை வினாத்தாள் 2018 பகுதி 1 முதலாவது வினா. 5 7வது மடங்கு யாது? 5 7வது மடங்கு 5 தர 7 7வது மடங்கு 7×5 35. ரெண்டாவது சுருக்கி எழுதுக. சய 6 திசை கொண்ட எண்கள். இது சயவாக இருந்தால் இந்த குறியீடு மாறும். சய 3 ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீட்டை போடணும். சய 9. மூன்றாவது கேள்வி, பின்வரும் எண்களின் கூற்றத்தகவுள்ள நேர்மாறை எழுதுக. கூற்றத்தகவுள்ள நேர்மாறு. சய 2 நேர்மாறு சக 2. கூற்றத்தகவுள்ள நேர்மாறு சய 2 நேர்மாறு சக 2. அடுத்த பகுதி அதிலே 3 நேர்மாறு. கூற்றத்தகவுள்ள நேர்மாறு மறை 3 மறை 3 அதாவது கூட்டினால் 1 வரணும். மறை 3 அடுத்த அட்டவணையை பூர்ணப்படுத்துக. ஏபி என்பன நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்களாக இருந்தால் கூட்டுத்தொகை 90 பாகை வரணும். அப்போ ஏ கோணம் 60 பாகைண்டா 90 பாகையில் 60 பாகையை கழிச்சோம்ண்டா பி கோணத்திட பெருமானம் 30 பாகை. ஏபி என்பன மிகை நிரப்பு கோணங்கள். மிகை நிரப்பு கோணம்னா கூட்டுத்தொகை 180 பாகை வரணும். ஆகவே 180 பாகையிலிருந்து பி கோணம் 120 பாகையை கழிச்சோம்ண்டா ஏ கோணம் 60 பாகை. நிரப்பு கோணம்ண்டா 90 பாகை. மிகை நிரப்பு கோணம்ண்டா 180 பாகை. ஐந்தாவது, பின்வற்றில் பிளட்ரோவின் திண்மங்கள் அல்லாதவற்றின் கீழ் கொடுக. சதுரமுகி ஒரு பிளட்ரோவின் திண்மம். பிளட்ரோவின் திண்மம்ண்டா முகங்கள் ஒரே வடிவமுடையதாக இருக்கணும். கனவுரு ஒரு பிளட்ரோவின் திண்மம் அல்ல. நான்முகி ஒரு பிளட்ரோவின் திண்மம். சதுர கும்பகம் ஒரு பிளட்ரோவின் திண்மம் அல்ல. எண்கோணியில் எண்முகி ஒழுங்கான எண்முகின்னு வந்தால் அது பிளட்ரோவின் திண்மம். எண்கோணி ஒரு பிளட்ரோவின் திண்மம் அல்ல. ஒழுங்கான எண்கோணிலடி எண்முகின்னு அது பிளட்ரோவின் திண்மம். எண்முகின்னு அது பிளட்ரோவின் திண்மம். ஆறாவது, நிறைவறுக்க எண் ஒன்றினிடத்து இலக்கம் அல்லாத இரு இலக்கங்கள். ஒன்றினிடத்து இலக்கம் 2ஆக இருக்க முடியாது, 3ஆகவும் இருக்க முடியாது, 7ஆகவும் இருக்க முடியாது, 8ஆகவும் இருக்க முடியாது. அது தவிர மற்ற எல்லா எண்களும் நிறைவறுக்க எண்ணின் ஒன்றினிடத்து இலக்கமாக அமையலாம். அல்லாத கேட்டிருக்கனால 2 எண்கள், இதில் ஏதாவது 2 எண்கள் எழுதினால் சரி. அடுத்தது, எக்ஸின் பெறுமதியை காண்க. எக்ஸின் பெறுமதியை காண்கிற எக்ஸ்ட பெருமானம். எக்ஸின் பெறுமதியை காண்க. ஒரு புள்ளியை சுற்றி வர இருக்கும் கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு 360 பாகையிலிருந்து கழிச்சோனும் 140 சக 150. 140 150 கூட்டி 360 கழிச்சா எக்ஸின் பெருமானம் வரும் 360 சய 140 150 290 பாகை. 360 290 கழிச்சோம்ண்டா 70 பாகை. அடுத்த வினா, சுருக்கி எழுதுக. சுருக்கி எழுதும் போது இதை பெருக்கிட்டு விட எடுக்கும். மேலும் 6 12 நேர் 12 ஒரே குறியீடு என்றால் நேர் 12 கீழ் மறை 3. 12ல் 3கள் 4 தடவை மாறி குறியீடு வந்தால் விட சய 4. அடுத்த வினா, அடைப்பு நீக்கி சுருக்குக. 3 தர x 3x சய 3 தர y 3y சக 3×5 15 சக 2x. இதில் ஒரே கணியங்கள் 3xம் சக 2xம் கூட்டினால் 5x. சய 3yயோட கூட்டவோ கழிக்கவோ யாரும் இல்லை. சக 15ஓட கூட்டவோ கழிக்கவோ யாரும் இல்லை. இதுதான் கடைசி விட. அடுத்து 10வது வினா,
என் சக ஒன்றை பொதுறுப்பாக எண்கோளம் ஒன்றின் ரெண்டாம் உறுப்பு யாது? ரெண்டாம் உறுப்பு காண்றதுக்கு ரெண்டோடு அடுத்து வரும் எண் ரெண்டோடு அடுத்துள்ள எண் 3 பெருக்கி 2ஆல் வகுக்கணும். ஈர் 3 6, 6 2ஆல் பிரிச்சா 3 தான் ரெண்டாவது உறுப்பு. இது எவ்வகையான எண்கோளமாகும்? முக்கோண எண்கோளம். அடுத்து வெற்றுக்கூடுகளை நிரப்புக. 0 அப்படியே இருக்கு. மறை 3 மாறி இருந்தால் நேர் 3, 3 தர 1, ஒரு 3 3 மறை வரணும்ன்றனால மறை 1. அடுத்தது 0 இதால பெருக்கினாலும் விட 0. 12வது வினா, தரப்பட்ட ஒருவின் சுற்றளவு பியனின் பீட்கான சமன்பாட்டை அட்சரகணித கோவையாக எழுதுக. அதாவது சுற்றளவுன்ற சுற்றி வர இருக்கும் நீளங்களின் கூட்டுத்தொகை எத்தனை எக்ஸ் இருக்குதுண்டா 1 2 3x. இந்த எக்ஸ் எடுப்பது இல்லை. உலகிற நீளங்கள் கூட்டப்படுவதோ கழிக்கப்படுவதோ இல்லை. சுற்றியுள்ள நீளங்களின் கூட்டுத்தொகை 3x. இது ஒரு y, இது ஒரு y, 2y, 3x சக 2y. அடுத்து 13வது வினா, பின்வரும் திணிவுகளை அளப்பதற்கு பொருத்தமான அளவுகளை குறிப்பிடுக. மருந்து குளிசை அளப்பதற்கு மில்லிகிராம் அளவில் தான் மருந்துகள் எடுப்போம். பொருட்கள் ஏற்றப்பட்ட லொரியில் டொன் அளவிலான பொருட்கள் தான் ஏற்றப்படும். அடுத்து 14வது வினா, பெருக்கத்தின் வலுவாக எழுதுக. பெருக்கத்தின் வலுவாக எழுதும்போது A கணம் தர 2இன் கணம் Bயின் கணம் தர Cயின் கணம். இதெல்லாம் பெருக்கத்தின் வலுவாக எழுதினால் 2 A B C முழுவதினதும் கணம். பெருமானம் காண்க. 4கள் 2 தடவைண்டா ஒரு 4 தர 5கள் 2 தடவைண்டா ஒரு 5. 5 20 தான் அதோட வர்க்க மூலம் ஒரு செட். அதாவது இதை விரித்து எழுதினோம்டா 4 தர 4 தர 5 தர 5. 5கள் 2 தடவை 4கள் 2 தடவை. இதில் 2 கூட்டங்களாக பிரித்து ஒரு கூட்டம்தான் விடை. அடுத்தது 16வது வினா, பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. இதில் 4 PQவை பொதுவாக எடுத்தோம்னா 1 சய 12ல் 4கள் 3 முறை 3 6. அது சரி. அடுத்து சய 3ஆல் பிரிக்கணும் 3 2 6x. ஆனால் சய வரணும். அப்போ இந்த கூற்று பிழையானது. 17வது, சதுர வடிவ பூப்பாத்தியொன்றின் பரப்பளவு 256 மீட்டர் வர்க்கம் எனின் அதன் ஒரு பக்கம் நீளம் யாது? அப்போ பரப்பளவுண்டா 256 வர்க்க மூலம் கண்டோம்டா 16 மீட்டர். வர்க்க மூலம் காண்றது எப்படின்னா 256 முதன்மை எண்களால் பிரிச்சோணும். பிரித்தால் 2ஆல் பிரித்தால் 128. 128 2ஆல் பிரித்தால் 64. 64 2ஆல் பிரித்தோம்டா 32. 32 2ஆல் பிரித்தோம்டா 16. 16 2ஆல் பிரித்தோம்டா 8. 8 2ஆல் பிரித்தோம்டா 4. 4 2ஆல் பிரித்தோம்டா 2. 2 2ஆல் பிரித்தோம்டா 1. அப்போ 1 2 3 4 5 6 7 8. 2கள் 8 தடவை இருக்குது. 2 தர 2 தர 2 தர 2. அப்போ ஒரு குரூப் 4 தடவை. 2 4 4 2 8 8 2 16 தான் வர்க்க மூலம். 2 கூட்டம் வர்க்க மூலம்ன்றது 2 கூட்டங்களாக பிரித்து ஒரு கூட்டம்தான் விடை. 18வது வினா, சுருக்கி எழுதுக. அதாவது டொன் 7 டொன் 200 கிலோகிராம்லேருந்து ஒரு டொன் 700 கிலோகிராமை கழிச்சோணும். டொன் கிலோகிராம் 7 டொன் 200 கிலோகிராம்லேருந்து ஒரு டன் 700 கிலோகிராமை கழிச்சோணும். 0 0 2ல் 7 கழிப்படாது. இங்கே கடன் எடுத்தோம்டா இது 6. 12ல் 7 கழிச்சா 5. 6ல் 1 போனால் 5. 5 டன் 500 கிலோகிராம். அடுத்த வினா, பெருமானம் காண்க. சய உண்டுகள் 3 தடவை 1 தர 1 தர 1 ஒன்றே தான். இது ஒற்றை எண்ணாக இருந்தால் விட சய தர 3கள் 2 தடவை 9. ஒரு 9 9 மறை 9. அடுத்தது எக்ஸ் சக 3yன் பெருமானம் யாது? எக்ஸ்ட பெருமானம் 2 சக 3. இது 2க்கும் இடையில தர வைட பெருமானம் 3. முதலாவது கணித செய்கைகளின் படி பெருக்கலை தான் முதலாவது செய்யணும். 2 சக 3 9. 9ஓட 2 கூட்டினா 11. அதோட இந்த பகுதி ஒன்று முடிவடைகின்றது.